அன்பர்களே, புறநானூற்றிலே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லர் வாழிய நலனே என்று உலகம் நல்லது என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அங்கு வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக ஆண்கள், சிறப்புடைய பண்புடைய மக்களாக வாழ்ந்தால்தான் சிறப்பு என்று சொல்லுவதை நாம் அறிவோம். அதே போன்று வீரமாமுனிவர் எருசலேம் நகரின் சிறப்பை எடுத்து சொல்ல விரும்பும் பொழுது அதனுடைய சிறப்பு எதனால் இருக்கிறது? அங்குள்ள நீர்வளம், நிலவளம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட சிறப்பானது என்ன என்று சொன்னால் அங்கு வாழும் மக்களுடைய சிறந்த பண்புகள் தான் அந்த நகரத்தை பெரும் நகரமாக்குகிறது என்று சொல்லுகிறார். உலகையெல்லாம் வணங்கும் பொது அற தனி கோல் ஓச்சிய இறைவனை வணங்க அழகையெல்லாம் கடந்து பழுது அற பயத்த அறநெறி அருமையால் ஓமை விலகையலா நயங்கள் தாங்கிய குடிகள் விளைவொடு வதிந்த தன்மைத்து இலகையலா நகரே நிலத்திடை பழிக்கும் எருசலேம் என்னும் மாநகரம் என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன? பிற தெய்வங்களுக்கும் பொது என்ற தன்மை நீங்க தனி செங்கோல் செலுத்தி வருகின்ற உலகமெல்லாம் வணங்கத்தக்க மெய்யங்கடவுளையே வணங்குவதனாலும் அளவெல்லாம் கடந்து பழுதற்ற பயனை தரக்கூடிய அறநெறிப்படி ஒழுகுகின்ற அருமையாலும் ஒப்புமை நீங்கிய எல்லா நன்மைகளும் தாங்கிய குடிகள் விருப்பத்தோடு தங்கியிருக்கின்ற தன்மையாலும் எருசலேம் என்னும் பெரிய நகரம் இந்நில உலகிலே விளங்கும் எல்லா நகரங்களையும் பழித்து மேலோங்கி நிற்கும் என்று சொல்கிறார். 3 முக்கியமான காரணங்களை சொல்லுகின்றார். தனித்துவம் கொண்ட தன்னேரற்ற முறையில் செங்கோல் செலுத்தும் கடவுளை வணங்குகின்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். உலகம் யாவும் வணங்கத்தக்கவன் அவன், அவனை தொழுபவர் அங்கே இருக்கிறார்கள். 2வது, அவர்கள் அறநெறிப்படி வாழ்வோர். 3வது, எல்லா நலனும் நிறைந்தோர் வாழும் நகரம் எருசலேம், அதனால் உலக நகரங்களிலே உயர்ந்தது அதுவாகும் என்று கூறுவதை பார்க்கிறோம். உலகெல்லாம் வணங்கும் பொதுவர தனிக்கோ லோச்சிய இறைவனை வணங்க அழகெல்லாம் கடந்து பழுதர பயத்த அறநெறி அருமையால் ஓமை விலவலா நயங்கள் தாங்கிய குடிகள் விளைவிடு வதிந்தன தன்மை திலகலா நகரை நிலத்திரை பழிக்கும் எருசலேம் என்னும் நகரமே என்று அதை பற்றி சொல்வதை பார்க்கிறோம். அதாவது வெறுமனே செல்வ சிறப்பு மட்டும் இருந்தால் போதாது, கல்வி முதலிய நலன்கள் மட்டும் இருந்தால் போதாது, மக்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், உண்மை கடவுளை வணங்குகிறவர்களாக இருக்க வேண்டும், குறையற்ற நன்மைகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நகரம் இருக்கும் என்றால் அதுதான் சிறந்த நகரம் என்று வீரமாமுனிவர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அருமையாக இருக்கிறது. வாழ்த்துவோம்.